அல்லாஹ்விலே அல்லாஹ்வின் கிருபையினால் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் மூணாவது நோன்பை நோற்று நான்காவது தராவிகை முடித்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்புகளை எல்லாம் கபூல் செய்து மேலும் நாம் தொழுத தராவி தொழுகை கபூல் செய்து இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களின் நோன்புகளையும் எல்லா இபாதத்துகளையும் எந்த தங்கு தடங்களும் இல்லாமல் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஷங்கேக்குரிய அல்லாஹ்வின் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா அன்-நிசா என்று சொல்லக்கூடிய சூரா அன்-நிசா 147 வசனங்கள் என்று ஓதப்பட்டன. அந்த 147 வசனத்திலே 69வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதர்களுடைய ஒவ்வொரு மனிதரும் சுவனத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளில் மிக உயர்ந்த மனிதர் புனிதர்களாக இருக்கக்கூடிய நபிமார்களோடு இணைந்திருக்கக்கூடிய உன்னதமான தருணம் குறித்து அல்லாஹ் 69வது வசனத்திலே பேசுகிறார். அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் சுவனவாதிகளாக ஆக்குவானாக. அதிலும் குறிப்பாக நபிமார்களோடு ஷுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு அல்லாஹ் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. இன்றைய தராவிலே ஓதப்பட்ட அன்-நிசா 69வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் யார் முற்றிலும் வழிபட்டு வந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறானே நபிமார்கள், இறைவனிலும் தியாகம் செய்திருக்கிறார்களே ஷுஹதாக்கள், இன்னும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்தார்களே நல்லவர்கள், அப்படிப்பட்டவர்களோடு இவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் இவர்கள் எத்தனை சிறந்த தோழர்கள், இது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் உண்மையான அருள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களின் செயல்களை பொறுத்து சுவனத்திலே அல்லாஹ் சில அந்தஸ்துகளை வழங்குகிறார். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொருவருக்கும் அவர் தகுதிக்கு தகுந்தாற் போல் சில அந்தஸ்துகளை அல்லாஹ் கொடுக்கிறார். அதற்கு உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சுவனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 100 படித்தரங்களை வைத்திருக்கிறார். 100 அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு அந்தஸ்துக்கும் இன்னொரு அந்தஸ்துக்கும் படித்தரத்திற்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட
உங்களை நான் என்ன செய்றேன், இந்த உலகத்துல உங்களை நான் பார்த்துட்டேன், உங்களோட நான் இருக்கேன். ஆனா நாளை மறுமையில என்ன நடக்கும்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எப்போ இந்த மாதிரி நான் கவலைப்படும் பொழுது என்னுடைய உடல்நிலை மெலிந்து விடுகிறது. நாளை மறுமை நாளில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? நான் சோனவாசியா நரகவாசியான்னு தெரியாது. நீங்களும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, நபிமார்களோடு நீங்க இருப்பீங்க. யார சொல்லலாம் அப்படின்னு சமயத்துல என் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல. இதை நான் சிந்தித்தால் நான் நாளை மறுமையில எப்படி இருப்பேன்னு சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா என் நிலைமை என்ன ஆயிடுன்னு சொன்னா அப்படியே என்னுடைய நிலை மாறிவிடுகிறது. நோய்வாய்ப்பட்டவனாக நான் ஆகிவிடுகிறேன் என்று ஹஸரத் ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப அதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நீ ஒண்ணு கவலை தான் பட வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா அப்போதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கியிருக்கான். இந்த உலகத்திலே என்ன ஆயத்தெல்லாம் இருக்கிறான்? யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முற்றிலும் வழிபட்டு நடக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் யாரின் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ அப்படிப்பட்ட நபிமார்களோடு இருப்பார்கள். யாரோடு இருப்பான்? யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ அப்படிப்பட்ட நபிமார்களோடு இருப்பாங்க. இன்னும் இந்த சத்திய மார்க்கத்திற்காக தன்னை தியாகம் செய்தாரே தியாகிகளோடு இருப்பார். இன்னும் நல்லோர்களான சாலிஹீன்களோடு அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார். அருமையானவர்களே, அப்படிதான் நம்ம இந்த வசனத்தை இறக்கி வைத்தார். அப்போ நாம யோசிக்கணும், இந்த உலகத்துல நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முற்றிலும் வழிபட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, பெருமானாருடைய சுன்னத் என்ன, பெருமானாருடைய சுன்னத்தை நாம் கடைபிடிக்க ஆரம்பித்தால் அவரை நாம் நேசிப்பதின் அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றுவதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு விதியாக ஆக்கியிருக்கிறார்களோ, எதை கட்டளை என்று சொல்லியிருக்கிறார்களோ கட்டளைக்கு கட்டுப்படுவது, நபியுடைய சுன்னத்தை வாழ்க்கையாக எடுத்துக்கொள்வது. அப்படி ஒரு மனிதர் செய்தால் நாளை மறுமை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வலா தஹ்சன், நீங்கள் பயப்படாதீர்கள். மாணவர்கள் சொல்வாங்க, மலர்மான் சொல்வாங்க, ஒருத்தர் பெருமானாரை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை முழுமையாக கட்டுப்பட்டார், மாணவர்கள் சொல்வார்கள், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க அல்லாஹ்வை சந்திக்க வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இங்கே எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை என்று மாணவர்கள் ஆறுதல் சொல்வார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை நமக்கு சாதகமாக அமையும் என்பதிலே எத்தகைய சந்தேகம் இல்லை. அதைத்தான் இன்றைய தினம் ஓதப்பட்ட தராவியில் ஓதப்பட்ட திருவசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாரும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையின் பிரகாரம் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லதற்கு செய்வானாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை பரிபூர்ணமான முறையில் ஏற்று நடக்கக்கூடிய, அனுவலவுக்கு சகாமல் நடக்கக்கூடிய நல்லதற்கு தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா